ஹாய் சகோசகீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வெயிலுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தென் ஃபோன் ஒன்று இருக்கிறதுனால வந்துட்டு சரி பையனும் வச்சுருக்கான்ல, அவனுக்கும் லீவு. ஸோ அவனும் கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால என்னால் வந்துட்டு சரியாக கண்டினியூவாக போட முடியல. ஸோ இதுவே வந்து 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஸோ அப்போ வந்து போட்டுட்டு வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. ஸோ நைட் வந்து ஆப்பம் பால் வச்சு நைட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது. தென் நெக்ஸ்ட் டே வந்து என்னுடைய பர்த்டே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான், அதாவது லாஸ்ட் 27th ஏப்ரல் 27th. ரொம்ப சிம்பிள் தான். நான் எதுவுமே இல்லை, எனக்கு உடம்பு கூட சரியில்லை. எனக்கு ஈவினிங் வந்து என் பையன் வந்து இல்லைம்மா சிம்பிளாக ஈவினிங் கேக் அது வைக்கலாமான்னு சொல்லிட்டு மேலே எங்களை டெனன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் கேக் மட்டும் கட் பண்ணிட்டு எங்கள் பெஸ்ஸோ கிட்ட ஒரே ஆட்டம் பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டு தமிழில் சாப்பிட்டுன்னு சொன்னாதான் புரியும். ஒரு கேக்குக்கு என்னெல்லாம் பாடுபட வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மா போதும் ரொம்ப வராயிடுச்சு. சாப்பிட்ற படா சாப்பிட்றா சாப்பிட்றா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா லைட்டாக கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும், ஏன்னா எங்கள் கூலர் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் நைட்டு சரி அதான் என் பர்த்டே நைட்டு. ஸோ அன்றைக்கி எல்லாம் அந்த செங்கல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு 2 days ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே சரி மார்னிங் வந்துட்டு சரியாக தூக்கமும் இல்லை. சரி ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுத்தது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை ரெடி பண்ணி, பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப சரி மதியம் வந்துட்டு சாம்பாரும் முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டு நைட்டு வந்து அதை நான் காமிக்கல, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அவள் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு தான் இருக்கா. சரி இதுன்னு தான் சாக்கு, ஏன்னா ஏசி அவங்க வீட்டில் இருக்குது. சரி கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டோம். இது அவங்க வீட்டில் எடுத்தது தான்.